இன்றைக்கி டே பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, பக்கத்து பாப்பாவுக்கு தான் சடங்கு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் அங்கே கிளம்பிட்டு இருந்தோம். அப்படியே போகையிலே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு என் பொண்ணு சிரின்னு சொன்னால் அவள் பயங்கரமாக சிரிக்கிறா. அப்படியே கையில் காசு இல்லை பாருங்கள், ஏடிஎம்மில் தான் இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஏடிஎம்க்கு போய் பணம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். என் பொண்ணு பலூன் வாங்கித்தாமான்னு கேட்டால் வரையில் அம்மா வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படியே பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு சின்ன சின்னதாக ஃபோட்டோலாம் எடுத்தோம். பிரியாணி தான் போட்டாங்க. அப்படியே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ இதுகெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் உள்ளே போகல வீடியோ எடுக்கலை, வெளியே வரையில் தான் அந்த பேனர்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. என் பொண்ணு பீச்சுக்கு போவோன்னு சொன்னான். அங்கே போனால் யாருமே இல்லை, ஒரு கடையுமே இல்லை. வேணாங்க வாங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி அப்படியே திரும்பி வந்துட்டு வரையிலே பால் வாங்கலான்னு போயிட்டு பாலும் பாப்பா ஐஸ் கேட்டாங்க. ஐஸு அவளுக்கு ஒரு ஐஸு, எனக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தது. அதை என் பையன் வாங்கி எனக்கு கொடுமான்னு அவன் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொடுக்கவே இல்லை. குடிச்சிட்டு டஸ்ட்பினில் போடுப்பா அப்படின்னு சொன்னேன். ட்ரெஸ் எல்லாம் நினச்சிட்டாரு. ஓகே அப்படியே டஸ்ட்பினில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஈவினிங் பார்க்கலாம். பாய்.